அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி கார்த்திகை 19 இன்று வெள்ளிக்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 5, 2025. இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:32 ரோகிணி, பின்பு மிருகசீரிஷம். திதி இன்று அதிகாலை 3:55 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. யோகம் இன்று மரண யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் சுவாதி விசாகம். ராசி பார்த்தீங்கன்னா துலாம் விருச்சிகம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த துலா ராசி துலா லக்கணம், விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம். இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். ஏக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசை ஏற்படுத்திடும். அதனால் மிக கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 9:15, 10:15, மாலை 4:45, 5:45. இந்த கௌரி நல்ல காலை 12:15, 1:15, மாலை 6:30, 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் 100% வெற்றி உங்களுக்கு தேடி வரும். கருத்தில் கொள்ளுங்கள். அது கூட இந்த சுப ஓரை சேர்த்து பயன்படுத்தினா இன்னும் அற்புத பலன் பார்க்கலாம். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கிர பகவான் தான் ஓரநாதன். அவரே இன்றைய கதாநாயகன். சுக்கிரவாரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சுக்கிரவாரம் முடிந்தவுடன் 2 சுப ஓரைகள் இயங்கும். புதன் ஓரை, அடுத்த ஓரை சந்திர ஓரை. இந்த 3 ஓரைகளை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான வெற்றிகளை பெறலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராவகாலம் காலை 10:30 to 12, யமகண்டம் மாலை 3 to 4:30, குளிகை காலை 7:39. குளிகைன்னா மாந்தி, மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியம் செய்யக்கூடாது. ஏன்னா மாந்தி எந்த கட்டத்தில் இருந்தாலும் அந்த கட்ட செயல்பாட்டை இழக்க வச்சிரும். அதுபோல தான் மாந்தி டைமில் எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அது தீவினையே ஏற்படுத்தும். அதே போல் தீய காரியம் செய்தாலும், அதாவது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க தவறிட்டாங்கன்னா மாந்தி டைமில் அவங்களுடைய பிரதத்தை அறுக்கிறதுக்கு எடுத்து செய்யக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. அதுவும் கெடுத்துடலே முடியும். இப்போ சூளம் மேற்கே, கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கை ஏற்றணும். அப்போ தான் உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இன்று மேற்கு தேசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியில் சென்றாலே உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறத்துக்கு 100% துணை புரியும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், மகிழ்ச்சியான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை வரும். பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சுமாரான நாள்னு சொல்லலாம். பொருளையும் பணவரையும் எதுவும் இல்லை. உடலும் ஆரோக்கியம் பெறும். ஆனால் நீங்கள் செய்யும் காரியங்களில் ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் மிகவும் நிதானமாக தெளிவாக இருந்து இதனால் செலவு செய்யுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் உள்ள மகிழக்கூடிய நாள், மகிழ்ச்சிக்கு குறையே இருக்காது. அற்புதமான நாள். இந்த நாள் இல்லத்திலும் சரி, உள்ளத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து உள்ள மகிழக்கூடிய நாளாக அமையும். கடகராசியை பொறுத்த மட்டும் இன்று அன்பு மழையில் நனையக்கூடிய நாள், அன்பு அதிகமாக கிடைக்கும். அற்புதமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள். மேல் அதிகாரிகிட்ட மதிப்பு மரியாதை உயரும். அதே போல் சக ஊழியர்கிட்ட உங்களுடைய புத்தி கூர்மை பழிச்சிடும். அற்புதமான நாள். கன்னிராசியை பொறுத்த மட்டும் பணவரையும் பொருளும் இல்லை. உடல் சோர்வும் உடல் வாதிகளும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. மிக விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். இல்லைனா உடல்வாதி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. துலா ராசியை பொறுத்த மட்டும் வருந்தத்தக்க செய்திகள் வரக்கூடிய நாள். அதே போல் உடலும் சோர்வாக இருக்கும், மனமும் சோர்வாக இருக்கும். அதனால் உங்கள் இஷ்டத்தை குலத்தை வணங்கிட்டு இதனால் நீங்கள் செலவு செய்யுங்க.
விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமையில் இருக்கும். விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். மகர ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் சிறு தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறவங்களா இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி சாந்தமாக இருந்து இந்த நாளை செலவு செய்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். எந்த ஒரு செயல் செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்க. வாழ்க்கையில் வெற்றி உங்களுக்கு நிச்சயம். மீனராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவர்கள் உதவி, கருணை, பரிவு, அனுதாபம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சொல்ல கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் செய்து விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் சந்திராசி இருக்கவங்களும் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். இல்லைனா பிரச்சனைகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.